உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். இந்த ரேஸுக்கு அப்சர்வரா நம்ம லட்டு சிங் சார் இருப்பாரு. இந்த ரேஸ் பந்தர்காட், பீகாக் வேலி, ஹேங்கிங் பிரிட்ஜை கடந்து மறுபடியும் இங்கேயே முடிவடையும். ஓ அங்க பாருங்க, தொடர்ந்து 2 வருஷமா இருக்கிற சாம்பியன் வந்திருக்காரு. மந்திரி ஷேயாஜி சாரோட பையன், அப்புறம் கீனஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற ராக்கி. முக்கியமான செய்தி, இந்த தடவை இன்டர் ஸ்கூல் சாம்பியன்ஷிப்ல நம்ம ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பையன் முதல் முறையா கலந்துக்க இதுல வந்துகிட்டு இருக்காரு. அவன் தான் விதா ஸ்கூல்ல சேர்ந்த சிவா. அந்த சிவா பயங்கரமா சைக்கிள் ஓட்டுவான்னு நான் கேள்விப்பட்டேன். அவனை தோக்கடிக்கிறது கஷ்டம். அவன் ரூஃப் டாப் மேல எல்லாம் சைக்கிள் ஓட்டுவானா. ஆல் தி பெஸ்ட் ராக்கி. கவலைப்படாத, கண்டிப்பா நீ தான் இதுல ஜெயிப்ப. ஆனா அப்பா, அந்த பையன் சிவா இருக்கான்ல, அவர் ரொம்ப நல்லா சைக்கிள் ஓட்டுவானாப்பா. அவரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா. நீ சொல்றதும் சரிதான். நான் அவளை பத்தி நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். பட் டோன்ட் வரி ராக்கி, தோல்வின்ற வார்த்தை என்னோட வாழ்க்கையில எப்பவுமே வராது. ஏன்னா அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனாலதான் நான் இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்கேன். என்னோட பையன் நீயும் எப்பவுமே தோக்கவே கூடாது. நம்ம முன்னாவையும் பப்ளியும் உனக்கு துணையா அனுப்பி வைக்கிறேன். இந்த ரேஸ்ல நீ ஜெயிக்கிறதுக்கு அவங்க உதவியா இருப்பாங்க. நீ எந்த ஒரு கவலையும் இல்லாம சைக்கிளை ஓட்டு. ஆல் தி பெஸ்ட் மை சன். அப்பா சொல்றல, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. தேங்க்யூப்பா. சிவா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ரேவா. ஆதி, யூடி, நீங்க சிவா கூட மோதி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வர முடியாது. ஆனா லாஸ்டா மட்டும் வந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ரேவா. விஜய் சார், ரேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அதே யூடி, என் பின்னாடியே வாங்க. அவங்க ரோட்ல நிறைய ஆணிகளை போட்டிருக்காங்க. அதை முதல்ல கிளீன் பண்ணி ஆகணும். இருங்க, நான் மேக்னெட் ஆன் பண்றேன். அப்பதான் எல்லா ஆணியும் இதுல வந்து ஒட்டிக்கும். நீ போட்ட அந்த ஆணில இருந்து அந்த சிவா தப்பிச்சிட்டான். வேற ஏதாவது பண்ணு. நீ சைக்கிளை மட்டும் நல்லா ஓட்டு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நம்ம சேர வேண்டிய இடம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. உங்க 2 பேரையும் இங்க சைக்கிள் போட்டியில ஜெயிக்க கூப்பிடல, அந்த சிவாவை தோக்கடிக்க தான் கூப்பிட்டேன். என்ன கடலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அந்த சிவா வேகமா வந்துட்டு இருக்கான். உன்கிட்ட சைக்கிளை மட்டும் ஓட்டுன்னு சொன்னோம்ல, மத்தத நாங்க பாத்துக்கிறோம்.
இந்த ராக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. லட்டு சிங் சார் வராருல, அவர் இதெல்லாம் பாத்துக்குவாரு. லட்டு சார் இந்த குரங்கு எல்லாம் விரட்டுங்களே, எல்லாமே வழியில உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்னோட ஏரியாவுக்குள்ள குரங்கா? இந்த குரங்குங்களுக்கு தெரியாது போல இருக்கு இது லட்டு சிங்கோட ஏரியான்னு. போதும், அடிக்காதீங்க. எவ்வளவுதான் என்ன போட்டு அடிப்பீங்க? ஒரு தடவை எங்க ஊர்ல ஒருத்தன் தொப்பி வைக்க வந்தான். அந்த தொப்பி எல்லாத்தையும் குரங்கு தூக்கிடுச்சு. எல்லாமே மரத்து மேல போய் உட்காந்துடுச்சு. எனக்கு தான் நல்லா தெரியுமே குரங்கு என்னெல்லாம் பண்ணுன்னு. டக்குன்னு நான் ஒரு ஐடியா பண்ணேன். என் தலையில இருந்த தொப்பியை எடுத்து அந்த குரங்கு மேல தூக்கி போட்டேன். அது மறுபடியும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன அட்டாக் பண்றதுக்காக அதுகிட்ட இருக்கிற எல்லா தொப்பியும் என் மேல எரிஞ்சுது. அந்த தொப்பி விக்கிறவனுக்கு எல்லா தொப்பியும் திரும்ப கிடைச்சது. ஓட்டாததா, இதெல்லாம் பழைய கதை. நான் எப்பவோ படிச்சுட்டேன். இந்த கதை குரங்குக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இந்த குரங்கு பிரச்சனை தீர்க்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதுங்களை எப்படி டான்ஸ் ஆடி ரோட விட்டு தள்ளி போக வைக்கிறேன்னு பாரு. அங்க பாத்தியா அவங்க என்ன பண்றாங்கன்னு? இப்ப அவங்க நினைச்சா கூட என் கிட்ட கூட வர முடியாது. சிவாவை நம்பவே முடியாது. முதல்ல நீ கிளம்பு, வண்டியை நிப்பாட்டாத. அட இருங்கடா, அந்த குரங்குங்க அவனை என்ன பாடுபடுத்துதுன்னு நானும் கொஞ்ச நேரம் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. இன்னும் உங்களால அந்த சிவாவை தடுத்து நிறுத்த முடியலையா? நீங்க ரெண்டு பேருமே யூஸ்லெஸ். எனக்கு வெற்றி மட்டும்தான் பிடிக்கும்னு அர்த்தம்னா தோல்வின்றது எனக்கு பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். இந்த விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. என்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே தோல்வின்ற ஒரு வார்த்தையை கேட்டதில்ல. இது அந்த ராக்கியோட வேலைதான். அவன் தான் நம்மள ராங் ரூட்ல அனுப்பியிருக்கான். ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக இங்க நிக்கிறீங்க? முன்னேறி போக வேண்டியது தானே? வழி இல்லையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அது யூடி, நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வந்த ரூட்லயே வாங்க. இப்படி போனீங்கன்னா நேரா அங்க போயிடலாம். நான் இங்க இருந்து ஷார்ட் கட்ல அங்க வந்துடுறேன்.
வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. அந்த சிவாவால என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. என் பையனையும் யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. எஸ். சிவா ஜாக்கிரதை. அவ என்னோட பையன். Come on, Rocky. Come on, come on. வண்டியை பார்த்து ஓட்டியா? சிவா ஃபாஸ்டா வா, சிவா ஃபாஸ்டா வா. இவ எப்படி வந்தா? இவ எப்படி வந்தா?
பாருங்க, அந்த முன்னாவும் பப்ளுவும் நம்ம சிவாவை தள்ளிவிட பாக்குறாங்க. நான் அந்த டீமையே டிஸ்குவாலிஃபை பண்ண போறேன். ஆனா ராக்கி எந்த ஒரு தப்பும் பண்ணலையே. நீங்க எப்படியோ உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும்? நான் உங்க ராக்கியை டிஸ்குவாலிஃபை பண்ணல சார். தப்பு பண்ண அந்த 2 பேரை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ண போறேன் சார். இனி அவங்க எப்பவும் எந்த ரேஸ்லயும் கலந்துக்க முடியாது. நீங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்க 2 பேரும் சீட்டிங் பண்ணி அந்த ராக்கியை ஜெயிக்க வைக்க பாக்குறீங்க. ஆனா அதுக்கு எப்பவும் நான் விட மாட்டேன். Shiva, come on! Yes! Shiva! Come on! Fast! Come on, Shiva! Yes! Come on, Rocky! Come on! Come on, Shiva! சிவா, நீ வர வழியில உனக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் எல்லா நியூஸும் எனக்கு கிடைச்சது. இதுல ராக்கிக்கும் அவன் கூட வந்த அந்த பசங்களுக்கும் மந்திரி தான் உதவி எல்லாம் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். நீ உண்மையிலேயே இந்த ரேஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சு நம்ம ஸ்கூலோட மானத்தையே காப்பாத்தி இருக்க. We are proud of you. மந்திரியாரா, வாங்க மாமியார் வீட்டுக்கு போகலாம். அதுவும் சிவாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தின கேஸ்ல. இல்ல, நான் எப்பவுமே தோத்ததே இல்ல. என் பையனும் தோக்கவே கூடாது. உங்களை நான் விட மாட்டேன். நீங்க எங்களை விட வேணாம், நாங்க தான்